மறைந்த பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் உடல் வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. படப்பிடிப்பின் போது மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் சென்னை பெருங்குடியில் ஜெம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் வியாழன் இரவு சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் உயிரிழந்தார். ரோபோ சங்கரின் உடல் வளசரவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் மா சுப்பிரமணியன், நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக தலைவர் கமல்ஹாசன், விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன், நடிகர்கள் சத்யராஜ், தனுஷ், சிவகார்த்திகேயன், ராதா ரவி, MS பாஸ்கர், பாண்டியராஜன், SA சந்திரசேகர், ஸ்னேகன், செந்தில் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் பல்வேறு திரையுலகினர், சின்னத்திரை கலைஞர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்களும் ரோபோ சங்கர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். நேற்று மாலை ரோபோ சங்கரின் உடல் வளசரவாக்கத்தில் உள்ள அவரின் வீட்டிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வளசரவாக்கம் பிருந்தாவன் நகரில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ரோபோ சங்கருக்கு அவரின் மகளும் மருமகனும் இறுதி சடங்குகளை செய்தனர். ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தின் போது ஏராளமான திரைக்கலைஞர்கள், சின்னத்திரை கலைஞர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் கலந்து கொண்டனர்.
ரோபோ சங்கர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், திரைக்கலைஞர் ரோபோ சங்கர் மறைவெய்திய செய்தி அறிந்து வருத்தமுற்றதாகவும், மேடைகளில் தொடங்கி சின்னத்திரை, வண்ணத்திரை என விரிந்து தமிழ்நாடு மக்களை மகிழ்வித்தவர் ரோபோ சங்கர் என்றும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.